ஹலோ காய்ஸ், ப்ரீவியஸ் வீடியோவில் டேட்டாபேஸ் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தோம். இப்போ ஒரு டேபிளை எப்படி நம்ம க்ரியேட் பண்ண போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா? நான் மேக் யூஸ் பண்ணுறதுனால மேம் சர்வர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இப்போ மேம் சர்வரில் சர்வர் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு MySQL சர்வீஸும் அப்பாச்சி சர்வீஸும் ரன் ஆகிட்டு இருக்கும். இப்போ நான் டேரெக்டாக PHP My Admin ஓப்பன் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போ நான் டேட்டாபேஸை நான் செலக்ட் பண்ண போகிறேன். எனக்கு இந்த செக்கிங்கிற டேட்டாபேஸை செலக்ட் பண்ணணும். அதுக்கு நான் கொரி எழுத போகிறேன். எப்போவுமே கொரியில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். கிராஃபிக்ஸ் யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கொரியில் எழுதுனீங்கன்னா தான் உங்களோட கன்சோலில் ஒர்க் பண்ண முடியும். ஹார்ட் கோடிங்கில் கண்டிப்பாக ஒர்க் பண்ண முடியும். சரிங்களா? ஹார்ட் கோடிங் கற்றுக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா? இப்போ நம்ம செக்கிங்கிற டேட்டாபேஸ்க்குள்ளே மூவ் ஆன் பண்ண போகிறோம். சரி, இல்லைனா அந்த டேட்டாபேஸை கிளிக் பண்ணால் கூட டேரெக்டாக அந்த டேட்டாபேஸ்க்குள்ளே போயிடும். இப்போ நம்ம ஒரு டேபிள் க்ரியேட் பண்ண போகிறோம். அதில் சிண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கானது க்ரியேட் டேபிளோட நேம் நம்ம கொடுக்க போகிறோம் ஸ்டூடெண்ட். இப்படி ஒரு டேபிளோட நேம் நம்ம கொடுக்க போகிறோம். சரிங்களா? சரி, அதுக்கப்புறம் ஓப்பன் க்ளோஸ் கொடுத்துட்டு இதில் 2 காலம் வைக்க போகிறோம். ஐடி, எனக்கு டேட்டா டைப் இன்ட்னு நான் கொடுத்துட்றேன். இது வந்து சிண்டெக்ஸ் கண்டிப்பாக இதெல்லாம் மாற்றக்கூடாது. காலம் நேமையும் நீங்கள் டேபிள் நேமையும் வேணால் நீங்கள் மாற்றிக்கலாம். சரிங்களா? சரி, இதோட அட்ரிபியூட்ஸ் வந்து எனக்கு எப்படி இருக்கணும்னா ஆட்டோ இன்க்ரிமெண்ட்டாக இருக்கணும். அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் டேட்டா இன்சர்ட் பண்ணும்போது தான் இந்த காலத்தில் நான் டேட்டா இன்சர்ட் பண்ண மாட்டேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்காக 1 2 3ன்னு சொல்லிட்டு அதுவே இன்சர்ட் ஆகணும். சரிங்களா? அதுக்காக தான் அந்த ஆட்டோ இன்க்ரிமெண்ட் கொடுக்குறோம். ஆட்டோ இன்க்ரிமெண்ட் கொடுத்தோம்னா அந்த காலம் கண்டிப்பாக யூனிக் காலமாக இருக்கணும், இல்லை ப்ரைமரி கீ காலமாக இருக்கணும். நான் ப்ரைமரி கீ காலமாக அசைன் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஏன் ப்ரைமரி கீ யூனிக் கீ சொல்கிறோம்னா அது வந்து டூப்ளிகேட்டு வேல்யூ வந்து இன்சர்ட் ஆகாது. சரிங்களா? சரி, இப்போது ஸ்டூடெண்ட்டுக்கு நேம் இருக்கும் இல்லையா, அதனால் நேம் நான் கொடுக்க போகிறேன். அதுக்கு வேர்கேருங்கிற ஒரு டேட்டா டைப் கொடுக்க போகிறேன். இந்த டேட்டா இது வந்து கேரக்டரை மென்ஷன் பண்ணோம். இது 255 கேரக்டர் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம ஒரு டேபிளை க்ரியேட் பண்ண போகிறோம். கோ கொடுத்தோன்னே ஒரு டேபிள் க்ரியேட் ஆயிடுச்சு. ஓகே, இந்த ஸ்டூடெண்ட்ங்கிற டேபிள் க்ரியேட் ஆயிடுச்சு. சரி, இப்போது நம்ம டேட்டாவை இன்சர்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ எப்படி இன்சர்ட் பண்ண போகிறோம், அதுக்கு நம்ம கொரி எழுதிக்கலாம். இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட் வேல்யூஸ். சரிங்களா? இந்த சிண்டெக்ஸை நல்லா நான் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி வேல்யூஸ்னு கொடுத்துக்கலாம். அப்படின்னா எல்லா காலம் நேமையும் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா காலம் நேமை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். நேம்ங்கிற காலம் நேம் நம்ம உள்ளே கொடுத்துருக்கோம் இல்லையா, ஐடிங்கிற காலம் நேமையும் கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னா அது ப்ரைமரிக்கே ஆட்டோ இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்கனால அதுவே 1 2 3ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இன்சர்ட் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இன்சர்ட் ஆகிரும். இப்போ நான் ஒரு யூஸரை ஸ்டூடெண்ட் நேமை நான் மென்ஷன் பண்ணுறேன். யூஸருங்கிற ஒரு ஸ்டூடெண்ட் நான் மென்ஷன் பண்ணுறேன். இப்போ நான் இன்சர்ட் பண்ணுறேன். ஓகே, எனக்கு இன்சர்ட் ஆயிடுச்சு. அதேமாதிரி யூஸர் 1ங்கிற ரெண்டாவது ஒரு ஸ்டூடெண்ட் நான் இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் ஆயிடுச்சு. சரி, இதை நம்ம ஸ்டூடெண்ட்டை கிளிக் பண்ணி பார்த்தோம்னா பார்த்திங்களா, ஆட்டோ இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கா 1 2ன்னு, யூசர் 1 ஆயிருக்கா. சரி, இதை நம்ம எப்படி கொரியில் நம்ம எடுத்து பார்க்கறதுன்னு பார்த்தீங்கன்னா, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் இப்படி நம்ம கொடுத்தோம்னாலும் இந்த கொரியை நம்ம எடுத்துகிட்டு வரும். சரிங்களா? கொரி ரொம்ப முக்கியம், அதனால் கொரியை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ எனக்கு வந்து இந்த ரெண்டாவது டேட்டாவை நான் டெலீட் பண்ணணும், ஐடி 2வை நான் டெலீட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கொரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெலீட் ஃப்ரம் டேபிள் நேம் வேர் ஐடி காலம் வந்து 2ஆக இருக்கிற டேட்டாவை எனக்கு டெலீட் பண்ணு அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். இதில் ஏன் யாராவது கிடைக்குன்னா நம்ம சிண்டெக்ஸை தப்பாக கொடுத்துருக்கோம். டெலீட் நம்ம கொடுத்தாச்சு. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா டேபிளில் அந்த ரோ டெலீட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு ரோ மட்டும் தான் இருக்குது. சரி, இந்த ஒரே ரோவில் எனக்கு யூசர் 1ன்னு மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்டேட் கொரி எழுதணும். அப்டேட் கொரி பார்த்தீங்கன்னா அப்டேட் டேபிள் நேம் செட் காலம் நேம் வந்து நேம்ங்கிற காலம், யூசர் 1ன்னு நம்ம மாற்ற போகிறோம். வேர் ஐடி ஈக்குவல் டு 2 அப்படிங்கிற ஒரு காலம் நேமை மாற்ற போகிறோம். கோ கொடுத்தாச்சு. இப்போ அப்டேட் ஆகிடுச்சு. 0 அஃபெக்ட்னு வருது, ஒரு ரோமே அஃபெக்ட் ஆகலை. சரிங்களா? ஏன்னா ஐடிங்கிற காலம் 2ங்கிறது இல்லை. சரி, இப்போ ஐடி 1 கிளிக் பண்ணோன்னே இப்போ நமக்கு காலம் அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த டேபிளில் டேட்டா இருக்குது. இந்த டேபிளோட எல்லா டேட்டாவையும் மொத்தமாக அழிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கொரி இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் ட்ரங்கேட் டேபிள் நேம் இப்படி கொடுத்துட்டிங்கன்னா அந்த டேபிள் உள்ள எல்லா ரோவும் டெலீட் ஆயிரும் கம்ப்ளீட்டாக. சரிங்களா? இப்போ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸில் எந்த ரோவும் இருக்காது. சரி, இந்த டேபிளே ட்ராப் பண்ணால் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு கொரி இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ராப் டேபிள் நேம்
ஸ்டூடெண்ட் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ அந்த டேபிள் டெலிட் ஆயிரும் பாருங்க. இதில் என்ன கமெண்ட் தப்பு பண்ணியிருக்கோம்னா டேபிள் ட்ராப் டேபிள் நேம் அப்படி கொடுத்துட்டிங்கன்னா இந்த டேபிள் டெலிட் ஆயிரும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு டேபிளும் இருக்காது. சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம காம்ப்ளெக்ஸான கொரியை பார்க்கலாம். ப்ரைமரி கீ, ஃபாரின் கீ எப்படி ஒர்க் ஆகுது, சப்கொரி எப்படி எழுதுவாங்க, அதை எல்லாத்தையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? 1 by 1 உங்களுக்கு சொல்லித்தரேன். கண்டினியூஸாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.